தமிழகத்தில் ஒவ்வொரு நாளுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்துட்டு இருக்கிறது என்னென்னா கனிம வள கொள்ளை தாங்க. அதை பற்றி தான் நம்ம சேனல் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மலைகளை அடித்து நொறுக்கி வெளிநாட்டுக்கு விற்கிறது, வெளி மாநிலங்களுக்கு விற்கிறது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நெல்லையில் செம்மண் திருடியவர் கைது, லாரி பறிமுதல் பண்ணியிருக்காங்க, அவரையும் கைது பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் கைது பண்ணக்கூடாதுங்க. ஓட விரட்டி ரோடாக அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான ஒரு திருட்டில் ஈடுபடுறதுக்கே அவங்க யோசிக்கணும். பின்னாடி வெளுத்துட்டு அடித்தாங்கன்னா இந்த இசக்கிராஜா மாதிரியான போலீஸையெல்லாம் இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லைன்றதான் நான் யோசிச்சிருக்கேன். சரி, இந்த நியூஸை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். நெல்லை மாநகரம் தச்சநல்லூர் தேநீர் குளம் வாட்டர் டேங்க் அருகில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த செம்மண் லாரியை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். திருநெல்வேலி மாநகரம் தச்சநல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தேநீர் குளம் வாட்டர் டேங்க் அருகில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக வந்த டிப்பர் லாரியை நிறுத்தி போலீசார் சோதனை செய்ததில் எவ்வித அரசு அனுமதியும் இன்றி லாபம் ஈட்டும் நோக்கத்துடன் விற்பனைக்காக திருட்டுத்தனமாக செம்மண் எடுத்துச் சென்ற தூத்துக்குடி மாவட்டம் நாணல்காடு பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமார் வயது 42 என்பவரிடமிருந்து லாரி பறிமுதல் செய்தனர். லாரியில் வச்சு கடத்துறாங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒரு தைரியம் இருந்திருக்கும். இது குறித்து தச்சநல்லூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து மேற்சொன்ன நபரை போலீசார் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணை செய்து இந்த மாதிரி கனிம வள கொள்ளைகளை தடுக்கணுன்றதான் நான் போலீஸ்கிட்ட வைக்கிற மிகப்பெரிய வேண்டுகோள். கிட்டத்தட்ட பல மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா மலைகளை அடித்து நொறுக்கிறது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பல லாரிகள் போன வாரம் கூட நியூஸ் சேனலில் பார்த்துருந்தோம். லாரி ஏறி ஒரு அப்பா பெண் வந்து இறந்ததாக ஒரு நியூஸ் ஒன்று பார்த்துருந்தோம். இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கனிம வள கொள்ளையை தடுத்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும். கனிம வள கொள்ளையை கடத்துறதுனால தமிழ்நாடு முன்னேறாது, தடுத்தால் தான் தமிழ்நாடு முன்னேறும். அது தெரிஞ்சுக்கோங்க. தடுக்கிறதுக்கும் கடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதை தெரிஞ்சு செயல்படுங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.